வெரி குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஏன் தொடர்ந்து கிராஷ் ஆகிட்டே இருக்குது? என்னோடய போர்ட்ஃபோலியோவில் மட்டும் 20% கீழே விழுந்துருச்சு, எல்லாமே ரெட்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த நிலைமை எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அப்படி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு முக்கியமாக ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க. அந்த 3 ரீசன் என்னென்னு தெரிஞ்சிட்டாலே இந்த நிலைமை எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும், எப்போ ரிவைவ் ஆகும் மார்க்கெட்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 22,591க்கும் சென்செக்ஸ் 74,619க்கும் ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. கடந்த 6 மாதத்தில் நிஃப்டி சென்செக்ஸ் 12% கிட்ட கீழே விழுந்துருச்சு. ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு 20% கீழே விழுந்துருச்சு. இப்போது அந்த முக்கியமான 3 காரணம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரீசனாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் பற்றி தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபார்மகூட்டிக்கல் செக்டர், அதாவது ஃபார்மா இம்போர்ட்ஸ் மேலே கிட்டத்தட்ட 25% கிட்ட டேரிஃப்ஸ் விதிச்சாங்க. அதனால் நாட்கோ ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா, நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் பயங்கரமாக ஸ்டாக் மார்க்கெட்டை அடி வாங்கினது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுவும் போக ஆட்டோமொபைல் செக்டாருக்குமே 25% வரி விதிச்சாங்க. அதனால டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட அதால பாதளத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். மூன்றாவதாக சிப்ஸ் மேலேயும் 25% கிட்ட டேரிஃப்ஸ் விதிச்சாங்க. இதனால் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் ரொம்பவே நெகட்டிவாக இம்பாக்ட் ஆனாங்க. இப்படி ட்ரம்ப் அவர்களுடைய தொடர்ச்சியான டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால இந்தியன் மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் இம்பாக்ட்டுக்கு ஆளாகிக்கிட்டே வருது. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர் விஜயகுமார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஐஐ அதிக அளவில் வித்ட்ரா நடந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க போட்ட பணத்தை ஃபுல்லுமே மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க வேறு மார்க்கெட்டை நோக்கின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் உண்மைதான். இண்டஸ்ட்ரியல் டேட்டாவை பார்க்கும்போது இந்த வருஷம் 2025 மட்டுமே 1,01,737 crore கிட்ட எஃப்ஐஐ வித்ட்ரா நடந்திருக்கு. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இந்த அளவுக்கு கிராஷ் ஆகிறதுக்கான காரணமாக அமையுது. தேர்ட் ரீசன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒன்று, செல் இந்தியா பை சைனான்றது தான். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே சைனீஸ் மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் குறிப்பாக ஒரு ஸ்டெப் என்னதுன்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். அதில் கவர்மெண்ட் பாலிசி சப்போர்ட், அப்புறம் ரெகுலேட்டரி ஈஸிங், ரெகுலேட்டரி மெஷர்ஸ்லாம் இருந்தது. ஸோ இது மூலமாக அவங்க இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸை பூஸ்டப் பண்ணாங்க. அதனால தான் இந்தியாவில் எஃப்ஐஐஸ் வித்ட்ரான் பண்ணிட்டு சைனீஸ் மார்க்கெட் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பறைசாற்றும் விதமாக அவனோட முக்கிய இண்டெக்ஸான ஹாங்சங் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 18.7% கிட்ட ரைசிங் மோடில் இந்த மந்த் மட்டுமே இருக்குது. ரீசன்ஸுமே பார்த்தோம். இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூவான காரணத்தினால தான் இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டேஜுக்குள்ள இருக்குது. பட் இதோட பர்சன்டேஜ் 20% கீழே இருக்கிற காரணத்தினால 8 மந்த்ஸ்க்குள்ளே ரெக்கவர் ஆயிரும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் எப்போ 20%க்கு அதிகமாக ஆகுதோ அப்போனா அஃபிஷியலாக பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானதான் அர்த்தம். அப்போ ரெக்கவரியுமே ரொம்ப லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி கட்டிகிட்டு இருப்பீங்க, ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், எதையாவது கட்டிகிட்டு இருப்பீங்க. பேசாமல் ஸ்டாப் பண்ணிடலாமா? மார்க்கெட் கரெக்ஷன் பீரியட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாமன்ற கேள்வி தான் இருக்கும். ஏன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு அந்தளவுக்கு கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ட்ரெண்டிங்கில் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸ்டாப் யுவர் எஸ்ஐபிஸ் ரைட் நவ் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர்லாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க. ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னது நான் டேப்லெட் ஃபார்மில் உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தரோ அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும். வாங்க என்ன கிளிப்னு பார்த்துடலாம். ஆனந்த் ரதி வெல்த் லிமிட்டடோட டைரக்டர் அண்ட் ஹெட் ப்ராடக்ட் அண்ட் ரிசர்ச் மிஸ்டர் சேத்தன் ஷெனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6.7% கிட்ட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4.2% கிட்ட இன்ஃப்ளேஷன் ரேட் ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தர் டிக்ளைன் ஆகும்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 50 earnings as of February 2025 குவார்டர் வைஸ் பார்த்தோம்னா 10% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏர்னிங்ஸ் க்ரோத் இந்த வருஷத்துக்கு 22% கிட்ட ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடை யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஐபிஸை மட்டுமே கட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பெட்டர் ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்துமே அதுதான். எஸ்ஐபிஸை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. மாதம் மாதம் கட்டுறீங்களோ இல்லையோ, கையில் பணம் இருக்கப்போ எஸ்ஐபிஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டையும் தரும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃப்ளெக்ஸி கேப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போனா உங்கள் ரிஸ்க் டைவர்ஸ்ஃபைடாக இருக்கும். ப்ளஸ் ரிட்டர்னுமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் கூட ரொம்ப அளவுக்கு லாஸ் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ இனிமேல் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்சிடர் ஃப்ளெக்ஸி கேப் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.